10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் பயிற்சி 4.3 நான்காவது கணக்கு பார்க்குறோம். WXYZ என்ற செவ்வகத்தில் XY plus YZ equal to 17 சென்டிமீட்டர் மற்றும் XZ plus YW equal to 26 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செவ்வகத்தை நாம் எடுத்துக்கலாம். இந்த செவ்வகத்துக்கு நேம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? WXYZ கொடுக்கப்பட்டிருக்கு. WY என்பது செவ்வகத்தின் ஒரு மூலை விட்டம், XZ என்பது மற்றொரு மூலை விட்டம். ஒரு செவ்வகத்தில் மூலை விட்டங்கள் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். அப்போ XZட்டும் XZட்டும் WY அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று சமம். செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் என்னன்னு கேட்டிருக்குது. ரெண்டு மதிப்பு தெரியாது. நீளத்தை Lன்னு அகலத்தை Bன்னு எடுத்துக்கலாம். செவ்வகத்தின் நீளம் ஈக்குவல் டு L மற்றும் அகலம் ஈக்குவல் டு B என்க. நீளத்தையும் அகலத்தையும் எடுத்துக்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது. XY plus YZ equal to 17 சென்டிமீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் XZ plus YW equal to 26 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. இது சமன்பாடு 1. சமன்பாடு 2. முதல் சமன்பாட்டில் பார்த்துட்டோம்னா XYங்கிறது ஒரு பக்கம், YZங்கிறது நீளமாக இருக்குது, XY என்பது அகலமாக இருக்குது. அதை பிரதியிடலாம். சமன்பாடு 1 XY என்பது அகலம், அப்போ B. YZ என்பது நீளம், L ஈக்குவல் டு 17. இதிலிருந்து பியோட மதிப்போ அல்லது எல்லோட மதிப்போ ஏதாவது ஒன்று நம்ம பிரதியிட்டு வச்சுக்கலாம். B ஈக்குவல் டு 17 மைனஸ் L. இந்த மதிப்பை சமன்பாடு 3ன்னு கொடுத்துடலாம். செங்கோண முக்கோணம் WXZ செங்கோண முக்கோணம் WXZ பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். பித்தாகரஸ் தேற்றப்படி XZ ஸ்கொயர் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். மற்ற இரண்டு பக்கங்கள் என்ன? WX ஸ்கொயர் பிளஸ் WZ ஸ்கொயர். XZ ஸ்கொயர் ஈக்குவல் டு WX என்பது நீளம், L ஸ்கொயர் பிளஸ் WZ என்பது அகலம், B ஸ்கொயர். XZ ஈக்குவல் டு L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயரு. வர்க்கமூலம் எடுக்கிறோம், அதனால இங்கே ஸ்கொயர் ரூட்டு கொடுத்துடலாம். XZோட மதிப்பு இது. ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று சமம். செவ்வகத்தின் மூலை விட்டங்கள் சமம். செவ்வகத்தின் மூலை விட்டங்கள் சமம் என்பதால் XZின் மதிப்பு என்னவோ அதேதான் YWவும் இருக்கும். ஈக்குவல் டு YW ஈக்குவல் டு இரண்டு மதிப்புகளுமே L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயராக இருக்கு. இரண்டாவது சமன்பாட்டில் XZ பிளஸ் YW அதாவது மூளைவிட்டங்களின் கூடுதல் தான் 26ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. மூளைவிட்டத்தின் மதிப்பு அதில் பிரதியிடலாம். சமன்பாடு 2 XZ பிளஸ் YW ஈக்குவல் டு 26ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. XZங்கிறது ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயரு, YZ என்பது ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு 26. ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா 2 இன்ட்டு ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு 26ன்னு வரும். ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு 26. பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 வகுத்தல்ல வரப்ப வகுத்தல்ல போய்டும். 1 2 13 2 26. ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயரின் மதிப்பானது 13ன்னு கிடச்சிருக்குது. இந்த ரூட்டை கேன்சல் பண்ண இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம். இருபுறமும் வர்க்கப்படுத்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். இடது பக்கம் L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். இப்போ L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 பெருக்கல் 13 169.
இது சமன்பாடு 4ன்னு கொடுக்குறோம். இதில் பியோட மதிப்பு 17 மைனஸ் எல்லுன்னு நம்ம எழுதியிருக்கிறோம் மூன்றாவது சமன்பாட்டில். அதை பிரதியிடலாம். பி ஈக்குவல் டு 17 மைனஸ் எல் என 4ல் பிரதியிட எல் ஸ்கொயர் ப்ளஸ் 17 மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. சுருக்கலாம். எல் ஸ்கொயர் ப்ளஸ் சுருக்கிட்டோம்னா 17 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் வரும். 17 ஸ்கொயரோட மதிப்பு 289 மைனஸ் 2ab. ஏவையும் பியையும் பெருக்கிக்கிட்டோம்னா 17 எல். அதை ஒரு 2ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 17 பெருக்கல் 2 34 எல் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறப்ப எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. எல் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் 2l ஸ்கொயர் மைனஸ் 34 எல் ப்ளஸ் 289. வலது பக்கம் இருக்கக்கூடிய 169 இடது பக்கம் வரப்போ மைனஸ் 169ன்னு ஆகிடும். ஈக்குவல் டு 0. 2l ஸ்கொயர் மைனஸ் 34 எல் இதை கழிச்சிடலாம். ப்ளஸ் 9 மைனஸ் 9 0. 8 மைனஸ் 6 2. 2 மைனஸ் 1 1 ஈக்குவல் டு 0. மூன்று மதிப்புகளுமே 2ஆல் வகுப்படுறதுனால 2ஆல் வகுத்துக்கலாம். 2l ஸ்கொயர் பை 2ங்கிறப்ப 2l ஸ்கொயர் பை 2 மைனஸ் 34 எல் பை 2 ப்ளஸ் 120 பை 2 ஈக்குவல் டு 0. 2 2 கேன்சல் ஆகிடு. ஒரு முறை வரும். 1 2 17 2 34 1 2 6 2 12 0க்கு 0 போட்டுடலாம். மதிப்பு எல் ஸ்கொயர் மைனஸ் 17 எல் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0. இது ஒரு இருபடி சமன்பாடு. இந்த இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தலாம். எல் ஸ்கொயரின் கெழுவையும் மாறிலி உறுப்பையும் பெருக்குவோம். 1 பெருக்கல் 60 60. பெருக்கிறப்ப 2 எண்களை பெருக்கிறப்ப ப்ளஸ் 60 கூட்டுறப்ப மைனஸ் 17 வரணும். எந்த 2 எண்கள் எடுக்கலான்னா 5 12 5 60. மைனஸ் 17 கூட்டுறப்ப வரணுங்கிறனால 2 எண்ணுக்குமே மைனஸ் 5 மைனஸ் குறியே கொடுத்தா மைனஸ் 12 பெருக்கல் எல் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக 0க்கு சமப்படுத்திக்கலாம். எல் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. எல் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. மைனஸ் 12 வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 12. மைனஸ் 5 வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 5. எல்லின் மதிப்புகளை பி ஈக்குவல் டு 17 மைனஸ் எல்லில் பிரதியிட்டு பியின் மதிப்பு கணக்கிடலாம். எல் ஈக்குவல் டு 12 எனில் பி ஈக்குவல் டு 17 மைனஸ் 12 மதிப்பு 5. எல் ஈக்குவல் டு 5 எனில் பி ஈக்குவல் டு 17 மைனஸ் 5 மதிப்பு 12. therefore செவ்வகத்தின் நீளம் இதில் 12 நீளம் 12 அகலம் 5ன்னு ஒன்று கிடச்சிருக்குது. நீளம் 5 அகலம் 12ன்னு கிடச்சிருக்குது. ஒரு செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் நீளம் தான் நமக்கு அதிகமான மதிப்பாக இருக்கும், அகலம் குறைவாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப 12 நீளம் 5 அகலம்ங்கிறது தான் சரியான விடையாக அமையும். செவ்வகத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 5 சென்டிமீட்டர் ஆகும். தேங்க்யூ.